எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் முருகனுக்கு. இன்னைக்கு வந்துங்க எங்களுடைய அக்கா பையன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வெயிட் குறைஞ்சிருச்சு, உடம்பு சரியில்லாமல் இருந்தான். என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப சரி ஏதோ ஒரு சில பேட் ஹேபிட்னால பிரச்சனையாகி சாப்பிட முடியல, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிறில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிடுச்சு, இதுக்கு வந்து நீங்கள் பயாப்சி எடுங்க அப்படின்ட்டாங்க. அவங்க ரொம்ப பயந்து போய் பயாப்சி போய் எடுக்க, பயாப்சியில் எந்த இதுவுமே இல்லை, நிம்மதி அதில் ஒன்றும் இல்லை, நம்ம நெகட்டிவாக நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வேறு என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இது என்ன ப்ராப்ளம்ங்கிறத நாங்கள் ஓப்பன் பண்ணி அதை உள்ளே போய் பார்த்தா தான் எங்களால் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். கொஞ்சம் பேர் சொந்தக்காரவங்களாம் அழுகுறாங்க, இப்படி மெலிஞ்சிட்டானே, ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. எங்கள் அக்கா அப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. எங்கள் எல்லாருமே அழுது கொண்டு வேறு ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனாங்க. ரொம்ப வயிறு வலி, அந்த பையனால் சாப்பிட முடியல, ரொம்ப லீனாகி கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்றது யாருன்னா, ஏற்கனவே ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன், ஒரு குழந்தைக்கு முடியாமல் இருந்து இப்போ தேவலாயிட்டு வரான்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பையனுடைய அப்பாவுக்கு உடனே வந்து அந்த பொண்ணு வந்து நேராக எங்கள் பொண்ணுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி டீட்டெயில் கேட்டாப்புல, கொண்டு போய் காட்டுங்கன்னு சொன்னாப்புல. அங்கே போய் காட்டிகிட்டே வர்றப்ப அதை காட்டுறதுக்கு கூட நிறைய அப்ஜெக்ஷன். இல்லை நீங்கள் வேறு ஆஸ்பத்திரியில் காட்டுங்க, வேறு செய்யுங்க, அங்கே போய் பாருங்கள், இங்கே போய் பாருங்கள், அப்படி இப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எங்கே தோதுவோ அங்கே பார்த்துக்கோங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி முடிச்சிட்டோம். உடனே அவள் போய் அங்கே தான் பார்த்துருக்கா, கொஞ்ச நாள் இப்படி இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கும் வேறு ட்ரீட்மெண்ட், மாத்திரை, மருந்து எதுவுமே கிடையாது. சாப்பிட்றது எல்லாமே என்னெல்லாம் சாப்பிட்ணுமோ வேறு வேறையா ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி சாப்பிட்ணும், எதை எடுத்துக்கணும், கொஞ்ச நாளைக்கு காரம் எடுக்காமல் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் இந்த இப்படி இப்படி சாப்பிடுங்க. நாங்கள் கொஞ்சம் மணத்தக்காளி சூப்பு, இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி சாப்பிடுங்க, காரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும்னு நாங்கள் சொல்லி டிப்ஸ் சொல்லியிருந்தோம். அது இது எல்லாமே ஃபாலோ பண்ணி கொண்டு இப்போ 10 கிலோ வெயிட் கூடியிருக்கான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஆப்ரேஷனும் பண்ணலைங்க, எதுவுமே இல்லைங்க, நார்மல் ஆயிட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க மக்களே, எடுத்த உடனே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஹெவியான டோசஸ் கொடுக்காதீங்க. இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போனவொன்னே க்யூர் ஆகிடுங்க. என்னென்னா ஹெவி டோசஸ்ங்க, அது எங்கே போய் பாதிக்கும் தெரியுங்களா? அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் யோசித்து ஆராய்ச்சி பண்ணுங்க. ஓகே.